இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன். மோஷன் அப்படின்னா என்ன, ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு நம்ம செகண்ட் சாப்டரில் பார்த்துருப்போம். ஸோ ரெஸ்ட் அப்படின்னா the object remains in the same position when time increases அப்படின்னா அது ரெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதுவே மோஷன் அப்படின்னா the object changes its position with respect to time அப்படின்னா the object is in motion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த லெசனில் நம்ம லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதை பற்றின லெசன் தான் இது. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் நம்ம என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து நியூட்டன்ஸ் லாஸ் கொடுத்துருக்காங்க. நியூட்டன்ஸ் லாஸ் வந்து நமக்கு வந்து புதுசு கிடையாது, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணாதான் 10th பார்த்தது தான். நியூட்டன்ஸோட 3 லாவுமே பார்த்துருப்போம், லா என்னன்றது தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு லாவுக்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம், அதனோட கொஞ்சம் டெப்த்தாக இதில் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்த பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் கனெக்ஷன் பிட்வீன் லாஸ் ஆஃப் நியூட்டனோட ஒவ்வொரு லாவுக்கும் என்ன மாதிரியான சிக்னிஃபிகன்ஸு ப்ளஸ் அதில் ஒரு லாவையும் இன்னொரு லாவையும் எப்படி கம்பேர் பண்ணி எது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் அண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவிங்கில் இருக்கிறப்ப அதில் என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸஸ்லாம் அதில் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஒரு நம்ம டயக்ராம் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸு ஒரு இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம். அடுத்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி தெரியும், இதில் மொமெண்டம். அடுத்து ரோல் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஏதாவது வித் ரெஸ்பெக்ட் ஒரு சர்ஃபேஸ் மேலே தான் என்ன ஆகும் அப்படின்னா அது மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுறப்ப அந்த சர்ஃபேஸ்க்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதை பற்றி ஸ்டடி பண்ணுறது. அடுத்து சென்ட்ரிபிட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸஸ் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் இல்லாமல் இருக்கலாம். அதே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டு சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆனாலும் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன்று சென்டராக வச்சு மூவ் ஆகுற நம்ம சோலார் சிஸ்டம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆக முடியாது. ஸோ அதுக்கடுத்து ஆரிஜின் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த லெசனில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அடுத்து இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எல்லாம் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்டை என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். அதுதான் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். அது வந்து நமக்கு தெரியும். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணது ஓகே. லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம், அதே மாதிரி நான் லிவிங் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம ஹியூமன் மற்ற என்ன சொல்கிறது ஆப்ஜெக்ட் கூட அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது அது ஒரு வேறு மாதிரி. இப்போ ட்ரீ நம்ம இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க மாதிரியே ப்ரீஸ் அண்ட் ட்ரீ வந்து அட்ராக்ஷன் அது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹியூமன்ஸ் அட்ராக்ட் பண்ணுறது வந்து மற்ற ஆப்ஜெக்ட் ஒன்றுக்கு ஒன்று இடையில அட்ராக்ட் பண்ணுறதை விட என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஹியூமன்ஸ் இன்ட்ராக்ஷன் ஹேஸ் ஒன் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி. அது என்ன அப்படின்னா நாம் தான் என்ன பண்ண போகிறோம் இந்த நேச்சரை பற்றின அது எப்படி அப்படிங்கிறத ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் அந்த 6th சென்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கிறதுனால நம்ம அதை மட்டும் சயின்ஸ் ஓரியன்டாக நம்ம எல்லாமே ஏன் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறதுனால ஹியூமன்ஸோட இன்ட்ராக்ஷன் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த history of mankind, the most curiosity driven scientific question asked was about motion of objects, how things move and why things move. Surprisingly, these simple questions have paved the way for development from early civilization to the modern technological era of the 21st century. Paved அப்படின்னா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா paved. அதாவது ஒரு அடித்தளம் நடைபாதை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்வோம்னா பேவ்டு. அப்போ ஏன் மூவ் ஆகுது ஒரு ஆப்ஜெக்ட்டு,
இல்லைனா ஒன்று இன்னொன்று ஏன் அட்ராக்ட் பண்ணுது, எதுக்காக அட்ராக்ட் பண்ணுது, ப்ளஸ் ஏன் நகருது, எதுக்காக நகருதுங்கிற அந்த கொஷனுக்கு அந்த கொஷின் தான் என்ன அப்படின்னா இந்த 21st செஞ்சுரியில் ரொம்ப மாடர்ன் டெக்னாலஜிக்கல் வளர்ந்ததுக்கு அது ஒரு நடைபாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து objects move because something pushes or pulls them. For example, if a book is at rest, it will not move unless a force is applied on it. In other words, to move an object, a force must be applied on it. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா ஒன்றா புஷ் பண்ணணும் இல்லைனா புல் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிளில் ஒரு புக் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த ஃபோர்ஸும் அப்ளை பண்ண முன்னாடி அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது, நகராது. அதாவது அந்த புக்கு ஆஸ் இட் இஸ் எந்த பிளேஸில் இருந்ததோ அதே இடத்துல தான் இருக்கும். அப்போது அடுத்து about 2500 years ago, the famous philosopher Aristotle said that force causes motion. This statement is based on common sense. காமன் சென்ஸ் அப்படின்னா நம்ம நேக்டையில் பார்க்குறது அப்படி தானே. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த ஃபோர்ஸும் அப்ளை பண்ணாத வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் இன் த சேம் பொசிஷன். மூவிங்கில் இருந்தது அப்படின்னா வித்தவுட் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் த ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு பி இன் மோஷன். ஸோ அப்போது இது அவரோட நம்ம கண்ணில் பார்க்குறத வச்சு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரிஸ்டாட்டில் ஃபோர்ஸ் காஸ் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பட் any scientific answer cannot be based on common sense. It must be endorsed with quantitative experimental proof. ஆனால் சயின்ஸ் அப்படி கிடையாது. என்னது, காமன் சென்ஸை வச்சு சொல்கிற எதையுமே நம்ம சயின்ஸில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். எதுவாக இருந்தாலுமே எக்ஸ்பெரிமெண்டல் ஓரியன்டாக நம்ம ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து ஓகே அக்செப்டட் அப்படிங்கிற அந்த ட்ரூத்தை நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்குவோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம். அதாவது நேச்சர் ஆஃப் ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ஃபிசிக்ஸு, டெக்னாலஜி, சயின்ஸு அதை பற்றியெல்லாம் படிக்கிறப்ப சயின்ஸ் அப்படின்னாவே எதுவாக இருந்தாலும் நோயிங் த ட்ரூத் அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து கலீலியோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன் 15th century Galileo challenged Aristotle's idea by doing a series of experiments. He said force is not required to maintain motion. பாருங்க, Aristotle said that force causes motion. அதுவே Galileo force is not required to maintain motion. மூவிங்கில் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வேணும், பட் அந்த மூவிங்கில் இருக்கிறத அந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை அப்படின்னு கலீலியோ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போது அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போது இந்த இமேஜில், அதாவது ஏ இமேஜ் இருக்கு இல்லையா, இதில் இந்த இடத்துல, அதாவது இந்த ஆரோ மார்க் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுல, நம்ம மார்க் பண்ணுறோம்ல, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பால் வச்சுருக்கோம். பாலை நம்ம லைட்டாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அந்த பால் என்ன ஆகுது, இந்த பொசிஷனில் இறங்கி இப்படி வருது. இது நம்ம சர்ஃபேஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து இவ்வளோ ஹைட், அந்த L2 அப்படிங்கிற சைடுக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். இது வந்து ரஃப் சர்ஃபேஸ் அப்படிங்கிறதுனால பாலுக்கும் அந்த சர்ஃபேஸ்க்கும் இடையில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ அப்போ அது அதிகமாக இருந்திருக்கலாம். ஸோ அப்போ அதை ரீச் பண்ணுற ஹைட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த இமேஜ் பாருங்கள், பி. ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம அதில் எடுத்தது ரஃப் சர்ஃபேஸ், இதில் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ். அதே மாதிரியே பால், பட் ரீச் பண்ணுற ஹைட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இனிஷியலை விட இது கொஞ்சம் அதிகமாக ரீச் ஆகிருக்கு. அப்போது அதே சியில் பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் பொசிஷன் ஸ்மூத் சர்ஃபேஸ், நம்ம இந்த L2 ரீச் பண்ணுறது அந்த இன்க்ளைன் பிளேன் மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்திருக்கோம். ஸோ அப்போ அதை ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த டி இமேஜில் பாருங்கள், இனிஷியல் பொசிஷன்லேருந்து பால் வந்து
ஒரு அந்த ஹரிசாண்டல் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால அந்த பால் கோஸ் டு இன்ஃபினிட்டி. இவ்வளோ தூரம் தான் போகும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் இருந்து அவர் சொன்னது என்ன அப்படின்னா, நம்ம இனிஷியலாக பாலை மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இப்போது இந்த இமேஜ்லேயே ஆகட்டும், இந்த ஃபஸ்ட் இமேஜ்லேயே பாருங்கள், பால் இங்கேருந்து வருது, இங்கே போகுது, மறுபடியும் அங்கேருந்து இந்த சைடு வரும். ஸோ அப்போ ஒரு ஆசிலேஷன் மாதிரி அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட் மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இனிஷியலாக அந்த மூவிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஃபோர்ஸ் தேவைப்படுதே ஒழிய அது தொடர்ந்து மூவிங்கில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ அப்போ கலீலியோ சொன்னது ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களா? அதாவது we don't require force to maintain motion. ஆனால் அதுவே அரிஸ்டாட்டில் சொன்னது ஃபோர்ஸ் காசஸ் மோஷன், அது ஓகே. ஆனால் ஃபோர்ஸை அதாவது ஆப்ஜெக்டை மூவிங்லேயே வச்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன வேண்டியதில்லை, ஃபோர்ஸ் வேண்டியதில்லை. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கலீலியோ ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பாரு. Galileo proved that force is not required to maintain motion. An object can be in motion even without a force acting on it. அடுத்து பாருங்க, in essence Aristotle coupled the motion with force while Galileo decoupled the motion and force. அரிஸ்டாட்டில் ஃபோர்ஸ் காசஸ் மோஷன் சொன்னாங்க. ஸோ மோஷனையும் ஃபோர்ஸையும் கப்பிள் பண்ணி பேசியிருக்காங்க. கலீலியோ மோஷன் ஃபோர்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் தொடர்ந்து மூவிங்கில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் தேவையில்லை, தொடர்ந்து மூவிங்கில் இருக்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலீலியோ டீகப்பிள்டு தி மோஷன் அண்ட் ஃபோர்ஸ். அடுத்த நியூட்டன்ஸ் லாஸ். Newton analyzed the views of Galileo and other scientists like Kepler and Copernicus on motion and provided much deeper insights in the form of 3 laws. Galileo, Kepler, Copernicus அவங்கெல்லாம் சொன்னதை வச்சு நியூட்டன் அனலைஸ் பண்ணி அந்த 3 லாவை இன்னும் கொஞ்சம் டீப்பராக நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் நியூட்டன்ஸ் லாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் லா பார்த்தோம் அப்படின்னா, இந்த லா நமக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் தேர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அதாவது எல்லா ஆப்ஜெக்ட்டுமே யூனிஃபார்ம் மோஷனை கண்டினியூ பண்ணும். எப்போ வரைக்கும் அப்படின்னா அது மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். அப்போது தன்னைத்தானே அந்த ஆப்ஜெக்ட்டு அதனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்க முடியல அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா. ஸோ inability of a objects to move on its own or change its state of motion is called inertia. Inertia means resistance to change its state. இந்த inertia பற்றி நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியாத இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா போன வருஷம் ஃபுல்லாக இனர்ஷியாவை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? அப்போது இனர்ஷியாலேயே நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் ஒன்று, இனர்ஷியா ஆஃப் மோஷன் ஒன்று, இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் ஒன்று. இதில் ஃபஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்டு சடனாக மூவிங்க்கு போக முடியாது. அந்த ரெஸ்ட்டையே என்ன பண்ணிகிட்ருக்கோம், கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கிறது தன்னைத்தானே அந்த ரெஸ்ட் பொசிஷனை மாற்றிக்க முடியாததை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பாருங்கள், இப்போது பஸ்ஸு மூவிங்கில் இருக்குது, சில நின்றுட்டுருக்கோம் இல்லைன்னா உட்காந்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம், நார்மலாக உட்காந்துருப்போம். பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பேக்கில் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூவ் பண்ணுவோம்.
அதுக்கு காரணம் நம்ம பாடி சடனாக அதனோட மூவிங் அதாவது பஸ்ஸு ஸ்டார்ட் பண்ண உடனே பஸ்ஸு மூவிங்கில் இருக்குது. ஸோ பஸ்ஸு கூட சேர்ந்து நம்மளும் மூவ் ஆகுறோம். நம்ம பாடி அந்த சடன் மூவிங்கை நம்ம என்ன பண்ணிக்காது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்காது. இட் டென்ஸ் டு பி ரெஸ்ட்டில், அதாவது மறுபடியும் அதனோட பழைய நிலைமையிலேருந்து புதிய நிலைமைக்கு சடனாக மாற்றிக்க முடியாதுங்கிறதுனால அதனோட ரெஸ்ட் பொசிஷனை கண்டினியூ பண்ண நினைக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், பேக்வேர்டில் நகருவோம். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Passengers experience a backward push due to inertia of rest. இங்கே explanation பார்த்தோம் அப்படின்னா, when a stationary bus starts to move, the passengers experience a sudden backward push due to inertia. The body will try to continue in the state of rest while bus move forwards. This appears as a backward push. The figure இப்போ தான் பார்த்தோம். So the inability of an object to change its state of rest is called inertia of rest. ரெஸ்ட்டில் இருக்கிற பொசிஷனை அதனோட அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியாததை நம்ம இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷனுக்கு இதே நம்ம பஸ் எக்ஸாம்பிளே என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதாவது பஸ்ஸு மூவிங்கில் இருந்துகிட்ருக்கு, பிரேக் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக நம்ம பாடி என்ன ஆகும், ஃப்ரண்ட்டில் போகும். அப்போது நம்ம பாடி என்ன பண்ணிக்காது, சடனாக அந்த ரெஸ்ட்டு நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ இட் டென்ஸ் டு பி இன் அ மோஷன், இட் கண்டினியூ பி இன் அ மோஷன். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூவ் ஆகும். அப்படி உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா போய் ஃப்ரண்ட்டு சீட்டில் இடிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், inertia of motion. When the bus is in motion and if a brake is applied, suddenly passengers move forward and hit against the front seat. In this case, the bus comes to a stop while the body continues to move forward due to the property of inertia as shown in a figure. So, அப்போ inertia of motion அப்படின்னா the inability of an object to change its state of uniform speed on its own is called inertia of motion. தன்னைத்தானே அதனோட அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கிற அந்த ஸ்டேட்டை வந்து சடனாக சேஞ்ச் பண்ணிக்க முடியாததை நம்ம இனர்ஷியா ஆஃப் மோஷன்னு சொல்லுவோம். அடுத்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம அதே பஸ் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். டேர்னில் வளையிறப்ப நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போது லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ டேர்னில் வளையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி என்ன ஆகும், ஒரு பக்கம் சாயும் இல்லையா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. ஸோ அப்போ நம்ம தன்னைத்தானே அந்த நம்மளோட பாடி வந்து என்ன பண்ணிக்காது, அந்த சடன் சேஞ்சை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதுவே இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஒரு ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோனை கட்டி இந்த மாதிரி சர்க்குலர் பாத்தில் நம்ம கையில் வச்சு சுற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இமேஜில் இங்கே கொடுத்துருக்காங்களா, அது மாதிரி சுற்றிட்டு சடனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம எடுத்துடுறோம் அப்படின்னா ஸ்டோன் என்ன ஆகாது, நமக்கு லீனியர் பாத்தில் போய் விழாது. ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு சர்க்குலர் பாத்தில் போயிட்டு அப்புறம் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் பாத்துக்கு போகும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையே நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது இந்த இடத்துல சர்க்குலர் பாத்தில் அது சுற்றிட்டுருக்கு. அதுவே கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரிங்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த பொசிஷனில், அதாவது இந்த சி பொசிஷனில் பாருங்கள், ஸ்ட்ரிங்கு வந்துட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் அது என்ன இருக்குது, சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டு அப்புறம் தான் அது என்ன ஆகுது அப்படின்னா இது என்ன அப்படின்னா நம்ம செகண்ட் சாப்டரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுது அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேயும் அதுக்கு லீனியர் வெலாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அப்போ இப்போ சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகிட்டுருக்கப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அதனோட டைரக்ஷனில் இங்கே எல்லா பாயிண்ட்லேயும் அதனோட டைரக்ஷனில் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே அதுக்கு லீனியர் வெலாசிட்டி இருக்கும். இப்படி ஒரு டயக்ராம் போட்டுதோ இப்படி ஒரு டயக்ராம் பார்த்துருப்பீங்க இல்லையா, சுற்றி ஏரோ மார்க் போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும்
லீனியர் வெலாசிட்டி இருக்கும். அந்த லீனியர் வெலாசிட்டிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற வெலாசிட்டி. அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற வெலாசிட்டியை அதனால் என்ன பண்ண முடியாது, சடனாக சேஞ்ச் பண்ணிக்காது. ஸோ அப்போ ஸ்டோன் வந்து என்ன ஆகாது, சர்க்குலர் பாத்தில் போய் விழாது, ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தா தான் போய் விழும். இதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். பாருங்கள், when a stone attached to a string is in whirling motion, and if the string is cut suddenly, the stone will not continue to move in circular motion but moves tangential to circles. This is because body cannot change its direction of motion without any force acting on it. ஸோ அப்போ inertia of direction என்ன அப்படின்னா, the inability of an object to change its direction of motion on its own is called inertia of direction. ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது தான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்ன, அன்லஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் த ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் இன் சேம் ஸ்டேட். அதுதான் ஃபர்ஸ்ட் லா. அதில் இனர்ஷியானா என்ன, இனர்ஷியாவோட டைப்ஸ், அதாவது இனர்ஷியா அட் ரெஸ்ட், இனர்ஷியா அட் மோஷன், இனர்ஷியா அட் டைரக்ஷன், அதெல்லாம் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் லாவில் இன்னும் கொஞ்சம் ஒரு டெப்த்தாக நியூட்டன் சொன்ன மாதிரி அந்த மற்ற சயின்டிஸ்டோட அந்த அனாலிசிஸை வச்சு இவரோட வியூ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பாருங்கள், when we say that an object is at rest or in motion with constant velocity, it has a meaning only if it is specified with respect to some reference frames. ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படிங்கிற டேர்ம் வந்து நமக்கு புதுசு கிடையாது, செகண்ட் யூனிட்லேருந்து பார்த்துட்டு தான் வரும் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் அப்படின்னா என்னன்றது. when and once again பாருங்கள், when we say that an object is at rest or in motion with constant velocity, constant velocityயில் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் அல்லது மோஷனில் இருக்கப்ப it has a meaning only if it is specified with respect to some reference frames. அப்போது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில், அதாவது ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி, மூவிங்கில் இருந்தாலும், அதாவது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருந்தாலும் நாம் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் தேவைப்படுது. இன் ஃபிசிக்ஸ் எனி மோஷன் ஹேஸ் டு பி ஸ்டேட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு அ ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். பார்த்துக்கோங்க, இன் ஃபிசிக்ஸ் any motion has to be stated with respect to a reference frame. ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் இல்லாமல் எந்த ஆப்ஜெக்டோட மோஷனையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒரு ரெஃபரன்ஸ் ஃப்ரேமை வச்சு தான், ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை வச்சு தான் அது மூவிங்கில் இருக்குது என்னங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து, it is to be noted that Newton's first law is valid only in certain special reference frames is called inertial frames. நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்கிறாங்க, without the action of force the object remains in the same state. So Newton's first law is valid only a certain special reference frame. அப்போ ஒரு ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம், அதாவது நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்டில் அந்த மாதிரியான பர்டிகுலர் ஃப்ரேமுக்கு மட்டும்தான் பொருந்தும். அந்த ஃப்ரேமை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா ஃபோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், மூவ் ஆகும். சரிங்களா? அப்போது ரெஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவிங்க்கு போகும். மூவிங்கில் இருந்தது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டுக்கு வரும். அப்போது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனதுனால மட்டும் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனில் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற ஃப்ரேம்ஸை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா டிஃபைன்ஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் ஒரு ஆப்ஜெக்ட்டு அதனோட பொசிஷனை மாற்றிக்கும். அப்படி இருக்கிற ஃப்ரேம் இனர்ஷியல் ஃப்ரேம்.
இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ், அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நல்லா பாருங்கள், கவனிங்க. If an object is free from all forces, then it moves with constant velocity or remains at rest when seen from inertial frames. அப்போது if an object is free from all forces, மற்ற ஃபோர்ஸஸில் இருந்து, அதாவது அந்த ஆப்ஜெக்டில் எந்த ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்னா, எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை அப்படின்னா, அது எந்த இனிஷியல் வெலாசிட்டியில் அது ஸ்டார்ட் ஆச்சோ அதே வெலாசிட்டிலேயே என்ன ஆகிட்டுருக்கும், போயிட்டுருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, கலீலியோ சொன்னது, ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் வேணும், ஆனால் தொடர்ந்து மூவிங்கில் இருக்கிறதுக்கு ஃபோர்ஸ் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது அவரோட கான்செப்ட் படி ஒரு ஆப்ஜெக்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாமே ஆப்போசிட்டாக, அதாவது பேலன்ஸ்டு ஃபோர்ஸாக இருந்தது அப்படின்னா, ஒன்றா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லைனா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கலாம். அந்த பேலன்ஸ்டு ஃபோர்ஸை தான் இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத அந்த மீனிங்கில் கூட எடுத்துக்கலாம். இஃப் an object is free from all forces, then it moves with constant velocity or remains at rest when seen from inertial frames. இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவிங்க்கு போகும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது இல்லை ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அது மேலே என்ன இல்லைன்னு அர்த்தம், ஃபோர்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ கரெக்ட் தானே. இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபோர்ஸஸ், ஒரு ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னா அது ரெஸ்ட்டில் இருக்கலாம், இல்லை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட ஃப்ரேமை நம்ம என்ன சொல்கிறோம், இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து Thus, there exists some special set of frames in which if an object experiences no force, it moves with constant velocity or remains at rest. இப்போ நம்ம சொன்னதே தான். But how do we know whether an object is experiencing a force or not? All the objects in the earth experience earth gravitational force. In the ideal case, if an object is in deep space, then Newton's first law will be certainly valid. Such a deep space can be treated as an inertial frame, but practically it is not to reach such a deep space and verify Newton's first law. அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் இருக்கும், மூவிங்கில் இருந்தால் மூவிங்கில் இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டில் என்ன ஆகிட்டு, நம்ம இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்லேயுமே என்ன ஆகிட்டுருக்கு, ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போது நாம் இந்த எர்த்தோட சர்ஃபேஸில் எதையுமே நம்ம என்ன சொல்ல முடியாது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருக்குது, எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகலைங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, in the ideal case, if an object is in deep space very far away from any other object, then Newton's first law will be certainly valid. அதாவது எர்த்தோட அந்த கிராவிடேஷ்னல் புல் பார்த்தோம் அப்படின்னா, எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கிற ஆப்ஜெக்டில் இருந்து ஒரு ரொம்ப தூரத்தில் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு, அதாவது எர்த் இருக்கும் நம்ம ஹியூமன் இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கொஞ்சம் அதிகமாக கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுதா? இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் இன் டீப் ஸ்பேஸ்ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், வெரி ஃபார் அவே ஃப்ரம் எனி அதர் ஆப்ஜெக்ட், then Newton's first law will be certainly valid. சரியா? எர்த்தோட கிராவிட்டி எர்த்தோட சர்ஃபேஸில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் ஆக்ட் ஆகுது. பட் சென்டர் ஆஃப் த எர்த்தில் இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுற வகையில் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை நம்ம ஆக்ட் ஆகிறத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா
ஃபர்ஸ்ட் லாவை ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் வேணும்னு சொன்னோம் இல்லையா? அப்போ எர்த்தோட கிராவிட்டியை கன்சிடர் பண்ணாதனால எர்த்தையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். For all practical purpose, we can treat Earth as an inertial frame because an object on the table in the laboratory appears to be rest always. ஏன் நம்ம எர்த்தோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை விட்டுறலாம், எர்த்தை ஏன் இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகணும், இல்லை அப்படின்னா அதனோட ஸ்பீடு அதிகமாகணும். ஆனால் நம்ம லெபார்ட்டரியில் இல்லை நம்ம எந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை வச்சாலும் அந்த ஆப்ஜெக்ட்டு நாம் அப்ளை பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஒரு மேனுவல் ஃபோர்ஸ்னால தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா ஒழிய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால அது என்ன ஆகாது, அந்த ஆப்ஜெக்ட் நகர்றது கிடையாது. மேலே அஃப்கோர்ஸ் நம்ம கீழேருந்து ஒரு ஆப்ஜெக்டை மேலே தூக்கி போட்டோன்னா டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அது கீழே வருது. ஆனால் ஒரு டேபிள் மேலே ரெஸ்ட்டில் இருக்கிற எந்த ஒரு நான் லிவிங் என்னாகாது, ஒரு நம்ம மறுபடியும் ஒரு புஷ்ஷோ புல்லோ கொடுக்காத வரைக்கும் அது ரிமைன்ஸ் இன் அ சேம் ஸ்டேட். ஸோ அதனால் எர்த்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். திஸ் ஆப்ஜெக்ட் நெவர் பிக்ஸ் அப் அக்சலரேஷன் இன் அ ஹரிசாண்டல் டைரக்ஷன் சின்ஸ் நோ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட்ஸ் இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன். அதாவது புஷ்ஷோ புல்லோ இருந்தால் தான் அந்த ஆப்ஜெக்ட் நகரும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே இருக்குது, ஹரிசாண்டல் டைரக்ஷனில் மூவே ஆகலை. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எர்த்தை நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ த லெபார்ட்டரி கேன் பி டேக்கன் அஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம் ஃபார் ஆல் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ். ஃபார் மேக்கிங் these conclusions we analyze only the horizontal motion of an object as there is no horizontal force that acts on it. We should not analyze the motion in vertical direction as the two forces. பாருங்க, we should analyze the motion in vertical direction. அதாவது ஹரிசாண்டல் டைரக்ஷனில் தான் நம்ம என்ன கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எடுத்துக்கிறது இல்லை. அதுவே வெர்டிக்கல் டைரக்ஷன் அப்படின்னா ரெண்டு ஃபோர்ஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இந்த டவுன்வர்ட் டைரக்ஷன், அந்த நார்மல் ஃபோர்ஸ் இந்த அப்வர்ட் டைரக்ஷன் எடுத்துக்கணும். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேலன்ஸ் ஆகிட்ட மாதிரி the tax on its make the net forces 0 in vertical direction. அடுத்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா deals with the motion of objects in the absence of any force and not the motion under zero net force. Newton's first law deals with the motion of object in the absence of any force, not the motion under zero net force. Zero net forceங்கிறது இந்த இடத்துல எதை சொல்கிறாங்கன்னா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸும் அப்வர்டில் ஆக்ட் ஆகிற நார்மல் ஃபோர்ஸ் ரெண்டும் பேலன்ஸ் ஆனதை பற்றி என்ன சொல்லலை, நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா டீல் பண்ணல. சரியா? எந்த ஃபோர்ஸும் அது மேலே அதாவது எந்த ஃபோர்ஸும் அது மேலே ஆக்ட் ஆகலை அப்படிங்கிற ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் தான் நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா சொல்லியிருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸு நெட் ஃபோர்ஸை பற்றி அவங்க என்ன சொல்லலை அப்படின்னா பேசலை. அப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு Suppose a train is moving with constant velocity with respect to inertial frame. Inertial frame அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் ஒன்றா அந்த மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி மாறும், ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவிங்க்கு போகும். அது வரைக்கும் அது அந்த ஸ்டேட்லேயே இருக்கும். அப்போது ட்ரெயின் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, அதுவும் ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே ட்ரெயின் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் அது என்ன பண்ணிக்கும், அதனோட பொசிஷனை மாற்றிக்கும். தென் an object is at rest in the inertial frame. Outside the train appears to move with constant velocity with respect to train. Viewed from
within the train. So the train can be treated as inertial frame. பாருங்க, ட்ரெயின் வந்து ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ட்ரெயின் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னா, ட்ரெயினுக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே ட்ரெயின் வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா ட்ரெயின் ஆக்ட் ஆஸ் அ இனர்ஷியல் ஃப்ரேம். ஏன்னா ட்ரெயின் என்ன ஆகிட்டுருக்கு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ அந்த ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கிற பர்சன் எப்படி இருக்காங்க, ரெஸ்ட்டில் இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. சப்போஸ் a train is moving with constant velocity with respect to an inertial frame. இந்த இடத்துல இனர்ஷியல் ஃப்ரேமுங்கிறது வெளியிலேருந்து நம்ம பார்க்குறவங்களாம் இருக்கலாம், இல்லைனா எர்த்தை இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா, எர்த்தில் ஒரு ஆப்ஜெக்ட், எர்த் இஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம், அந்த இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் தட் இஸ் ட்ரெயின் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு. ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற அதாவது நாம யார் உட்காந்துருந்தாலும் சரி, அவங்க ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு உள்ளே இருக்காங்க. அப்போது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், மூவிங்க்கு வர முடியும். Suppose a train is moving with constant velocity with respect to an inertial frame, then an object is at rest in the inertial frame appears to move with constant velocity with respect to train. அப்போது ட்ரெயினை பொறுத்து ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கவங்களும், ட்ரெயின் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு அப்படின்னா ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கவங்களும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ த ட்ரெயின் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அன் இனர்ஷியல் ஃப்ரேம். ஆல் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் ஆர் moving with constant velocity relative to each other. If an object appears to be in rest in one inertial frame, it may appear to move with constant velocity with respect to another inertial frame. அதாவது எர்த் as a inertial frame, எர்த்தில் இருக்கிற ட்ரெயின் இனர்ஷியல் ஃப்ரேம், அப்போ ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கிற பர்சன், அதாவது ட்ரெயினுக்கு வெளியில இருந்து பார்க்குறப்ப இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே அந்த பர்சன் இருக்கிறாங்க, ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ட்ரெயினை பொறுத்து பார்க்குறப்ப ட்ரெயினுக்கு உள்ளே இருக்க பர்சன் ரெஸ்ட்டு, ட்ரெயினுக்கு வெளியிலேருந்து நாம் அப்சர்வ் பண்ணுறப்ப ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற பர்சன் என்ன ஆகிட்டுருக்காங்க, மூவ் ஆகிட்டுருக்காங்க. அப்போது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறவங்க நம்ம கன்சிடர் பண்ணுற ஃப்ரேமை பொறுத்து அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறாங்களா மூவிங்கில் இருக்கிறாங்களாங்கிறது அந்த இனர்ஷியல் ஃப்ரேம் ரெப்ரசன்ட் பண்ணுறது. எர்த்தை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா ட்ரெயினோட சேர்ந்து அந்த பர்சனும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுறாங்கன்னு எடுத்துக்கலாம். ட்ரெயினை நாம் ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கிற பர்சன் ரெஸ்ட்டில் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போது எது எப்படின்னாலும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆனாலும் இல்லை ரெஸ்ட்டில் இருந்தாலும் அந்தந்த இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறது அவங்க மூவிங்கில் இருக்கிறது எல்லாம். ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா இன்னொரு இனர்ஷியல் ஃப்ரேமில் இருந்து பார்க்குறப்ப அவங்க மூவிங்கில் கூட இருக்கலாம். அடுத்து the car is moving with uniform velocity v with respect to a person standing on the ground. ஒரு வெளியில் காருக்கு வெளியிலேருந்து பார்க்குறப்ப கார் என்ன ஆகிட்டுருக்கு, ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. அப்போ காருக்கு உள்ளே இருக்கிற பர்சனும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டுருப்பாங்க. அடுத்து as the car is moving with constant velocity with respect to ground to the person is at rest at the ground. Both the frames are inertial frames. Car is moving with uniform velocity v with respect to a person standing on the ground. வெளியில் காருக்கு வெளியிலேருந்து ஒரு பர்சன் அப்சர்வ் பண்ணுறப்ப காரோட வெலாசிட்டி யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகிற மாதிரி இருக்குது.
As the car moving with constant velocity with respect to ground, the person is at rest on the ground. காரை பொறுத்து காருக்குள்ளே இருக்கிற பர்சன் ரெஸ்ட்டில் இருக்காங்க. எர்த்தை பொறுத்து இல்லை காரோட வெளியிலேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா காருக்குள்ளே இருக்கவங்க காரோடு சேர்த்து காருக்குள்ளே இருக்கிறவங்களும் மூவிங்கில் இருக்காங்க. அப்போ அந்தந்த இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்து அவங்க ரெஸ்ட்டில் இருக்கிறதும் மூவிங்கில் இருக்கிறதும் நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். அப்போ ஒரு ஃப்ரேமில் ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் அவங்க ரெஸ்ட்டில் இருந்தாங்கன்னா இன்னொரு இனர்ஷியல் ஃப்ரேமில் மூவிங்கில் கூட இருக்கலாம். பட் போத் ஆர் இனர்ஷியல் ஃப்ரேம். அடுத்து பாருங்கள். சப்போஸ் an object remains at rest on a smooth table kept inside the train, and if the train suddenly accelerates, the object appears to accelerate backwards even without any force acting on it. It is a clear violation of Newton's first law as the object get accelerated without being acted upon a force. It implies that the train is not an inertial frame when it is accelerated. அதாவது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கும். இப்போது எர்த்துலேருந்தோ இல்லை ஒரு ட்ரெயினுக்குள்ளே ஒரு சம் பர்சன்ஸ் என்ன ஆகிட்ருக்காங்க, மூவ் ஆகிட்ருக்காங்க. ட்ரெயின் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருந்தால் ட்ரெயினுக்குள்ளே இருக்கிற பர்சனும் மூவிங்கில் இருப்பாங்கங்கிறது வெளியிலேருந்து அப்சர்வ் பண்ணுற பர்சனுக்கு. அதுவே நம்ம ட்ரெயினை ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம்னா ட்ரெயினுக்கு உள்ளே இருக்கிற பர்சன் ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி அர்த்தம். ஆனால் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் அவங்க பொசிஷனை மாற்றிக்குவாங்கங்கிற பட்சத்தில் ட்ரெயினுக்கு வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணுற நாம எல்லாமே இனர்ஷியல் ஃப்ரேம். எந்த ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமில் ரெஸ்ட்டில் இருந்தால் இன்னொரு இனர்ஷியல் ஃப்ரேமை பொறுத்து மூவிங்கில் கூட இருக்கலாம். ஆனால் ட்ரெயினில் ஏதாவது ஒரு புக்கு இந்த மாதிரி ஏதாவது வேறு ஒரு திங்ஸ் வச்சுருக்கோம். ட்ரெயின் மூவ் ஆக என்ன ஆகிட்ருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் அதே பொசிஷனில் இருக்குமா? இருக்காது. கண்டிப்பாக அதனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணியிருக்கும். அப்போ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமையே அது என்ன பண்ணுது, அதனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்குது. அப்போ ட்ரெயினை நம்ம எப்படி எடுத்துக்க முடியாது, இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்க முடியாது. அதுதான் சொல்ல வராங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். வெளியிலேருந்து ஒருத்தங்க 2 பஸ் போயிட்டுருக்கு அப்சர்வ் பண்ணுறோம். இந்த ஃபிகரில் இருக்கிறவங்க வந்துட்டு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்ருக்காங்க. இப்போ பிரேக்கோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் நகர முடியும். ஆனால் இதில் அதாவது நம்பர் 2 போட்டிருக்காங்கல்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற பர்சன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாமலேயே என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அப்படின்னா கார் 2 நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போது these kind of accelerated frames are called non-inertial frame. அடுத்து a rotating frame is also a non-inertial frame since rotation requires acceleration. அப்போது ரொட்டேட்டிங் ஃப்ரேமும் என்னதான் அப்படின்னா நான் இனர்ஷியல் ஃப்ரேம். அப்போது எர்த்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இனர்ஷியல் ஃப்ரேமாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இட் ஹேஸ் in the sense earth is not really an inertial frame since it has self rotation and orbital motion. எர்த்துன்னு வந்து நம்ம 24 hours 365 days மூவிங்கில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம ஏதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமா என்ன? அப்ளை பண்ணுறதில்ல. அப்போது எந்த ஃபோர்ஸுமே நம்ம அப்ளை பண்ணல அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் என்ன ஆகக்கூடாது, மூவ் ஆகக்கூடாது. ஆனால் மூவ் ஆகுது. அப்போ எர்த்தை நம்ம என்ன பண்ண முடியாது, இனர்ஷியல் ஃப்ரேம்னு எடுத்துக்க முடியாது. அதான் சொல்கிறாங்க. Earth is not really an inertial frame since it has a self-rotation and orbital motion, but these rotational effects of Earth can be ignored for the motion involved in our day-to-day life. For example, when an object is thrown or the time period of a simple pendulum is measured in physics laboratory, the Earth's self-rotation has a very negligible effect on it.
In this sense, Earth can be treated as an inertial frame, but at the same time, to analyze the motion of satellites and wind patterns around the Earth, we cannot treat Earth as an inertial frame, since its self-rotation has a strong influence on wind patterns and satellite motion. அப்படின்னா எர்த்தை இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இப்போது எர்த்தை வந்து நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்கிறேன். ஏன்னா எர்த்துக்கு நம்ம எந்த ஃபோர்ஸும் கொடுக்காமலே இது என்ன ஆகிட்டுருக்கு, ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த மெக்கானிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம எர்த்தை இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவே ஏன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால தான் நமக்கு என்ன எதுவுமே இல்லையே, ஒரு ஆப்ஜெக்ட் ஹரிசாண்டல் பொசிஷனில் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது. அதுவே சேட்டலைட்டோட மோஷன், இந்த புயல் வருது, சீசன்ஸ் எல்லாம் மாறுது, அதனால் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா அது எல்லாமே என்ன தான், எர்த் வந்து அதாவது அந்த இடத்துல எர்த்தை நம்ம வந்து இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ண முடியாது, நான் இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கணும். எதுக்கு, ஒரு சேஞ்சஸ், கிளைமேட்டிக் சேஞ்சஸ்ஸு, வெதர் சேஞ்சஸ்ஸு, சரியா, விண்டு பேட்டர்ன்ஸு, சேட்டலைட்டோட மோஷன், அது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணாமலேயே அது அதனோட இதை ஆக்ட் பண்ணி அதனோட என்ன சொல்கிறது வேலையை செஞ்சிட்ருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலலாம் எர்த்தை வந்து நம்ம இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ண முடியாது. மெக்கானிக்ஸை பொறுத்தளவுக்கு எர்த்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இனர்ஷியல் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணிக்கலாம்.